நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த அதிமுக என்னும் ஆயுதம் மிக முக்கியமானது. மதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேட்டி. மதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய என்னுடைய மதுரை ஊடக உறவுகளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு வருக வருகவென மனமகிழ்வோடு நான் வரவேற்கிறேன். எஸ்டிபிஐ கட்சி வரவிருக்கிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மதுரையில் மாபெரும் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை சோசியலிச தத்துவங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு குறிவைக்கப்பட்டு அது இன்றைக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலை சந்தித்திருக்கிறது. ஆளுகிற அரசுகளே மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அவலமான சூழலை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. எந்த மதமும் சாராமல் செயல்பட வேண்டிய அரசுகள் இன்றைக்கு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இன்றைக்கு அவர்கள் செயல்படுகிற நிலையை இன்றைக்கு காண இயலுகிறது. இதனால் மதவாதம் தலை தூக்கி மதச்சார்பின்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இந்த காலத்தில் விடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் வழங்கப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை தத்துவத்தை பாதுகாக்கிற விதத்தில், பேணி பாதுகாக்கிற விதத்தில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளையும் மதச்சார்பின்மையை நோக்கி திரட்டுகிற விதத்தில் எஸ்டிபிஐ கட்சி வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நாங்கள் மதுரையில் நடத்தவிருக்கிறோம். இந்த மாநாடு அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளுடைய குரலை ஒலிக்கிற வண்ணமாக ஒரு மாபெரும் மக்கள் திரள் சங்கமமாக மதுரையினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாது, எஸ்டிபிஐ கட்சியினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாது, நாட்டிலேயே மதச்சார்பின்மையினுடைய வரலாற்றில் மிக முக்கிய பக்கமாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்பதாக எஸ்டிபிஐ கட்சி விரும்புகிறது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய MK ஃபைசி அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். அதுபோல் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். அதுபோல் மும்மத தலைவர்களான மௌலவி ஷாகுல் ஹமீது என்கிற திருச்சியை சார்ந்த ஒரு மாபெரும் முஸ்லீம் சமூகத்தினுடைய அறியப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையான அவரும், அதுபோல் ஈரோட்டை சார்ந்த தையூப் தாவூதி என்று அழைக்கப்படுகிற மிக பெரும் மார்க்க மேதையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். அதுபோல் ஆசிய பேராயர் சங்கத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் பேராயர், தூத்துக்குடியினுடைய முன்னாள் பேராயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். கும்பகோணத்தை சார்ந்த திருவடிக்குடில் அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். எஸ்டிபி கட்சியினுடைய கர்நாடக, கேரளா மாநில தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மதச்சார்பின்மை கொண்டாட்ட சங்கமமாக இந்த மாநாடு வரலாற்றிலே பதியப்பட இருக்கிறது. இந்த மாபெரும் மதச்சார்பின்மைக்கு வலு சேர்க்கிற இந்த மாநாட்டில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாநாட்டு குழுவின் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற இந்த போராட்டத்தில் ஒவ்வொருவரும் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்காளர்களாக மாற வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி அனைவரையும் அழைக்கிறது. அதுபோல் ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து துறை காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து சங்கங்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் இப்பொழுது போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள், வேலைநிறுத்த போராட்டங்களை. இந்த வேலைநிறுத்த கோரிக்கைகள் என்பது, இந்த தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்பது இன்டர்நெட் அல்ல, ஏறத்தாழ பல்லாண்டுகளாக பேசப்பட்டு வருகிற கோரிக்கை. தமிழக அரசு இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது பொங்கல் பண்டிகை காலத்தில் வரவிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அவர்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே தமிழக அரசு இறங்கி வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய
அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கிற கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு இப்பொழுது கட்டி அதை இயக்கி இருக்கிறது. ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் 18 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த பேருந்து நிலையம் ஒரு வருடத்திலே இழுத்து மூடப்படும் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் சென்னையினுடைய அந்த மைய நகர பகுதிக்கும் இடையில வருவதாக இருந்தால் 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். மிகுந்த சிரமங்களை தென் மாவட்ட அந்த பயணிகள் சந்திக்கிறார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையமும் அதுபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் தொடர்ந்து இயங்க வேண்டும். கிளாம்பாக்கம் மட்டும் இயங்கினால் மக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள். கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தை சுற்றி மட்டும் 3000 ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அங்கே கடை நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். பாரிஸிலிருந்து அந்த பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டுக்கு மாற்றும் பொழுது பாரிஸில் தொழில் நலிவடைந்தது. அது மாதிரி இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றினால் மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிப்பார்கள். எனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பழையபடியே அது செயல்படுவதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுபோல் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டதை போல ரூபாய் 1000 இதுவரை அதில் அறிவிக்கப்படவில்லை. ரூபாய் 1000 அறிவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்டது போல பொங்கல் தொகுப்பில் கரும்பு அதுபோல் இதர அவர்கள் அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை அரசு தர வேண்டும். தென் மாவட்டத்தை பொறுத்தவரை முழுவதுமாக முற்றிலும் சீர்குலைந்து போயிருக்கிறது. 20,000 கோடி ரூபாய் பொருளாதார சீரழிவை தென் மாவட்டங்கள் சந்தித்திருக்கிறது. எனவே தென் மாவட்டத்திலே பொங்கல் பரிசை இரட்டிப்பாக தமிழக அரசு அந்த பகுதி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே 6000 ரூபாயை அறிவித்திருக்கிறார்கள். 6000 ரூபாய் அறிவிக்காத பகுதிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாய் வழங்குகிற பகுதிகளில் எல்லாம் கிராமப்புற பகுதிகள். அவர்களுடைய ஆடு மாடு கால்நடைகள் இறந்து போயிருக்கிறது. அதற்கான போதிய இழப்பீடு கிடைக்கவில்லை. எனவே மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். எனவே மக்களுடைய அந்த சிரமத்தை போக்குகிற விதத்தில் தமிழக அரசு எல்லோருக்கும் 6000 வழங்க வேண்டும். அதுபோல பொங்கல் பரிசை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கிறோம். இந்த அறிவிப்புகளை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம்.